மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் பணி தாமதமாக நடைபெறுவதன் காரணமாக மழையில் நனைந்து நெல்மணிகள் வீணாகி வருகின்றன. திருப்புங்கூர், கற்கோவில், துழுதூர், கன்னியாகுடி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் அறுவடை செய்த குறுவை நெல் மூட்டைகளை நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொண்டு வந்து விற்பனை செய்கின்றனர். இங்கு போதிய அளவு பணியாளர்கள் இல்லாததால் தினமும் குறைவான நெல் மூட்டைகள் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு நிரந்தரமான கட்டிடம் கிடையாது. நெல்லை அடுக்கி வச்சா மழையில் நனைஞ்சு முளைச்சி போகுது. இந்த தமிழக அரசு நேரடியாக இதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு வந்து நிரந்தரமான கட்டணம் வேணும். சிமெண்ட் தளம் அமைச்சு மேல்கூரை அமைச்சு இந்த திருப்பங்கூர் பஞ்சாயத்துக்கும் திருப்பங்கூர் டிபிசிக்கு நிரந்தரமான ஒரு கட்டிடம் தமிழக அரசு உடனடியாக செய்து கொடுக்கும்போது பணிவுடன் கேட்டுக்கிறோம். மயிலாடுதுறை, சீர்காழி, குத்தாலம் மற்றும் தரங்கம்பாடியில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வெளிமாவட்ட நெல் விற்பனையை தடுக்க விவசாயிகள் வலியுறுத்தி உள்ளனர். மேலும் கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டைகளை வெளியேற்றாமல் பல நாட்களாக தேங்கி உள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி உள்ளனர்.